தாவேக்கு அதுக்கு முன்னாடியே எஸ்ஓபி கேட்டிருந்தாங்க. இன்னும் அந்த எஸ்ஓபி வந்த படம் இல்ல. அந்த எஸ்ஓபிக்கு அடிப்படையில் தேவைப்படுற ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட இன்னும் வரல. ஸோ மக்களை சந்திக்க கூடாது, தாவேக்கா சந்திச்சிடக்கூடாதுன்ற ஒரு அச்சம். மக்கள் கூட களத்துல இல்ல அப்படின்றது பெரும் பேசு பொருளா இருக்கே. களம்ன்றது எதாவது டிஃபைன் பண்ணுங்க. அங்க இருக்காங்களா இல்லையா நான் சொல்றேன். இப்போ தொடர்ந்து தற்கூரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே தவைக்க தலைவர் காஞ்சிபுரத்துல பேசினார் இல்லையா? இதை என் பத்திரிகையாளரை சந்திச்சு அதுக்கு ஒரு பதிலடி அப்ப கொடுத்துருக்கலாமே. கரூர்ல வீடியோ கால் பேசினதோ இல்ல காவல்துறையினால் மரணம் அடைஞ்ச அஜித்குமார் வீட்டுக்கு விஜய் சார் போனதோ இல்ல மகாபலிபுரத்துல கரூர் மக்களை சந்திச்சதோ பிரஸ் மீடியஸ் மட்டும் கிடையாது, ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கூட பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மக்களை துரத்தி சென்று வீடுகள்ல பைட் எடுத்தது யாரு? இளரங்கு கூட்டத்துல நலிவடைந்தவர்கள் இருந்தாருங்க அப்படின்றீங்க. ஆனா ஒரு பக்கம் அங்க யாருமே பொதுமக்கள் கிடையாது, எல்லாம் கட்சி தொண்டர்களை போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் சொல்றோம், அவங்கள பொதுமக்கள்ன்ற வார்த்தையில தான் சொல்ல போறீங்க. நாளைக்கு அந்த 6.5 கோடி வாக்காளர்களும் ஒரு அதீதமா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்காக்கு வாக்கு போட்டா நீங்க அவங்களை பொதுமக்கள் சொல்வீங்களா இல்ல தமிழகமே தாவேக்கான்னு சொல்வீங்களா? அதுல எல்லாருக்கும் வீடு, எல்லோருக்கும் இருசக்கர வாகனம் இது சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா? அவன் வீடு வாங்கிக்குவான், அவன் பைக் வாங்கிக்குவான், தேவைப்பட்டா காரும் வாங்கிக்குவான். பைக் 30,000 பைக்காவும் இருக்கும், 3 லட்ச ரூபாய் பைக்காவும் இருக்கும். இந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறத தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இங்க அப்படி இல்லாம மாசம் 1000 ரூபாய் தரேன், நீ மாசம் பிச்சை எடுத்துட்டு என்கிட்டன்னு சொல்றதுல என்ன பாலிசி இருக்கு? தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ரவினா. இன்றைய நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவின் ஆதரவு குரலாக இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனஜித் அவர்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ தமிழகம் முழுவதும் ஒரு கேப் கொடுத்து கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் மறுபடியும் எந்த இடம் பார்த்தாலுமே டிவிக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளால கேட்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த காஞ்சிபுரத்துல தலைவர் பேசினதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி தாவேக்கா அவங்க செயல்பாடை தொடர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மக்கள் சந்திப்பில் ஒரு சின்ன கேப் இருந்தது உண்மைதான். பல காரணங்கள். முதல் மோஸ்ட் நான் கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். அது கரூர் நடந்த துயரமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து எஸ்ஓபி கேட்டிருந்தாங்க. தாவேக்கா அதுக்கு முன்னாடியே எஸ்ஓபி கேட்டிருந்தாங்க. இன்னும் அந்த எஸ்ஓபி வந்த படம் இல்லை. அந்த எஸ்ஓபிக்கு அடிப்படையில் தேவைப்படுற ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட இன்னும் வரல. ஒரு ஆர்பிட்ரரியாக அவங்களோட எஸ்ஓபி கோர்ட்டில் கொடுக்குறாங்க. அதில் அவ்வளோ வேகாக இருக்குது. ஸோ மக்களை சந்திக்கக்கூடாது, தாவேக்கா சந்திச்சிடக்கூடாதுன்ற ஒரு அச்சம். இந்த சீப்பெடுத்து வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைப்பாங்கல்ல, அது போல். ஸோ அது மாதிரி பல்வேறு காரணங்கள். அதனால ஒரு உள்ளரங்களை சந்திக்க வேண்டிய தேவை. அதை திறந்து அதுக்கு முன்னாடி கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சந்திச்சுட்டு தான் தாவேக்காவின் கட்சி செயல்பாடுகளும் அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பும் பண்ணணும்னு இருந்தாங்க. அதற்கு இந்த காலதாமதம் ஆயிடுச்சு. பட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சிங்கம் சிங்கம் தானே. ஓகே. இந்த அரங்கத்துல பண்ணியிருக்காங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் டிஎம்கேக்கு ஒரு விதமான பயம் தாவேக்காவை பார்த்து வந்துருச்சுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னும் வரும் காலங்கள்ல டிஎம்கே எப்படி உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? இல்லை, ஆக்சுவலி இது அரசியலுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி அடக்குமுறைகள் எல்லாருமே ஒரு காலத்தில் சந்திச்சு அதில் சாதிச்சவங்க தான் மேலே வந்திருக்காங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் தமிழகத்தில் அரசியல் மேடைகளே கிடையாது. ஆனால் அப்போ ஒரு உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதியோ கல்யாண மேடைகளில் அரசியல் பேசியோவே இங்கே வளர்ந்த கட்சி, காப்பாற்றப்பட்ட கட்சிகள் தான் திமுக, அதிமுகலாம். அப்போ அந்த போன்ற ஒரு நிலை நாளைக்கு தமிழகத்தில் அது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குமே. ஆனால் அப்போ அதை தாண்டி மக்களை சந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்குமான தெளிவு இருக்கணும். அரசியலில் அந்த புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் விஜய் சார். இன்னைக்கு அதையும் தாண்டி நீங்கள் 67, 77 ஒரு கடிதம் தான் எழுத முடியும். இன்னைக்கு நீங்கள் மனசில் நினைக்கிறது மக்கள் 6.5 கோடி பேர் உள்ளத்துக்கும் உள்ளங்கை செல்ஃபோனுக்கும் போய் சேர்ந்ததுக்கான வழி இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. பட் ட்ரை பண்ணுவாங்க, பண்ணட்டும். இதில் ஒன்னொன்று ஒரு மாடல் மேம். நீங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு களத்தில் போகிறது ஒரு மாடல், இந்த ரேலிஸ் மாதிரி போகிறது ஒரு விதம், பொதுக்கூட்டங்கள் நடத்துறது ஒரு விதம், உள்ளரங்கு கூட்டத்தில் நடத்துறது ஒரு விதம். அதே போல் நீங்கள் மற்ற ஹைப்ரிட் மாடல்ஸ் 1000 இருக்குது. ஸோ எங்கெங்கே எது முடியுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களை சந்திக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும், சந்திச்சுட்டே இருப்பாங்க. அந்த விரிசல் மக்களுக்கும் தாவேக்காக்கும் இல்லை, அங்கே இடத்துல எந்த ஒரு கேப்பும் இல்லை. அதை பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக இருக்குன்றதெல்லாம் அது புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் கூட தான் தாவேக்கா இருக்கு. மக்கள் கூட களத்தில் இல்லை அப்படின்றது பெரும் பேசு பொருளா இருக்கே. களம்ன்றது எதாவது டிஃபைன் பண்ணுங்க, அங்கே இருக்காங்களா இல்லையா நான் சொல்றேன். இப்போ வரைக்குமே தொடர்ந்து கரூர் சம்பவத்திலையுமே ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்றதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு விதமான பதில் வந்துட்டே இருக்குது. முக்கியமா தாவேக்கா தலைவர் பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கலாம்,
என்ன நடந்தது அப்படின்றத வந்து அவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். இப்போ வந்து தொடர்ந்து வந்து தற்கூரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே வந்து தவைக்க தலைவர் காஞ்சிபுரத்துல பேசினார் இல்லையா? இத வந்து என் பத்திரிகையாளர சந்திச்சு வந்து அதுக்கு ஒரு பதிலடி அப்ப குடுத்துருக்கலாமே! தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்க்கு உடனே உடனே வந்து தவைக்க தலைவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லையா? ஆக்சுவலி பத்திரிக்கையாளர் சந்திப்புன்றது வந்து நான் கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா பத்திரிக்கையாளர்கள் எல்லோருமே வந்து பிரிஸ்டின் பியூரா இருக்காங்களான்ற ஒரு கேள்வி நீங்களே உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. எல்லா கட்சி ஐ மீன் எல்லா பத்திரிக்கைக்காரங்களுமே வந்து ஒரு கட்சி சார்பு இல்லாம, ஒரு நடுநிலையா மக்களுக்கு உண்மைய உரக்க சொல்றோம். அத வந்து மக்களே வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவோட இருந்தாங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளர்கள நம்ம சந்திக்கணும். ஆனா, இங்க மெஜாரிட்டி ஆனவங்க நான் சொல்றது எல்லாரையும் இல்ல. கண்டிப்பா இல்ல. நெறைய நல்ல ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. ஆனா, மெஜாரிட்டி ஆனவங்க ஒரு கட்சி சார்பா, ஒருத்தருக்கு முக்கியமா சொன்னா ஆட்சியாளர்கள் சார்பா இருக்கிறாங்கன்றது தான் ஒரு அடிப்படை உண்மை. இதுக்கு நான் வந்து சில ப்ரூஃப் வேணா சொல்றேன். தமிழகத்துல எல்லா விஷயங்களும், எல்லா பிரச்சனைகளும் பேசு பொருள் ஆயிடுச்சான்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் எடுத்தோம்னா, அதுல திமுகவோட ஃப்ளாஸ் 1000 சொல்ல முடியும் என்னால. அது பேசு பொருள் ஆயிடுச்சா? இல்ல பாஜகவை எதிர்ப்பு மட்டும் தான் பேசு பொருளா இருக்கா? இங்க பக்கத்துல ஆந்திர பிரதேஷ்க்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய டேட்டா சென்டர் போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது 1,4 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட். அது 10 லட்சம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. அது தமிழ்நாட்டுக்கு ஏன் வரலன்னு யாருமே விவாதம் பண்ணவே இல்லையே. தமிழகத்துக்கு இது வரைக்கும் 5 வாட்டி 7 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு முதல்வர். எவ்வளவு நீ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்க மாட்டோம். இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்ல மாட்டோம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு படிப்புக்கு நாளைக்கு வரப்போறிய வேலைக்கு இன்னைக்கு படிச்சிருமா? இல்ல. ஒரு ஏஐ யூனிவர்சிட்டி ஆந்திரால கேட்கிறாரு அவங்க முதல்வர். தமிழகத்து முதல்வர் அப்படி ஒண்ணு இருக்கான்னு கூட பேச மாட்றாரு. ஸோ அடிப்படையில இங்க பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அத பேச மாட்டேங்கிறாங்க ஊடகவியலாளர்கள். இந்த கரூர் துயரம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா கூட அந்த முதல் 16 நாள்ல பார்த்தீங்கன்னா, ஊடகத்துல உட்கார்ந்து என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட ஒரு மீடியா ட்ரையலே ரன் பண்ணி தாவேக்காவ கழுவுல ஏத்திட்டாங்க. ஆனா, அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு இன்டரிம் வெர்டிக்ட் வருது. அதுக்கப்புறம் அவங்க யாரையுமே காணோம். தப்பித்தவறி டிபேட்ல வந்தாலும் பாதி டிபேட்ல மைக்க கட்டி போட்டு ஓடுறாங்க. அப்போ இவங்களெல்லாம் நீங்க உண்மையான ஊடகவியலாளர்கள், பத்திரிக்கையாளர்கள்னு சொல்றீங்களா? இவங்கள சந்திச்சா என்ன நியாயம் பேசப்படும்? என்ன மக்களுக்கு கருத்துக்கள் உண்மை வெளிப்படும்னு தெரியாது. இவங்களுக்கு வந்து ஒரு துவேஷம் பரப்புவதோ, ஒரு குற்றம் சாட்டுவதோ, ஒரு அநாகரிகம் செய்வதோவே இவங்களோட கடமையா இருந்தா, இவங்கள சந்திக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஸோ இருக்கக்கூடிய நல்ல ஊடகவியலாளர்கள கூட யாருன்னு நம்ம எப்படி சல்லட போட முடியும்? நமக்கு என்ன பார்த்தா தெரியுதா என்ன? நம்ம பார்க்க எல்லாரும் மனுஷங்க மாரி தான் இருக்கோம். சில பேர் வந்து சிங்கமா இருக்காங்க, சில பேர் புலியா இருக்காங்க, சில பேர் பசுவா இருக்காங்க. யார் என்னன்னு தெரியலையே! முக்காவாசி பேரு பசுந்தோல் பொத்திய புலியால்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த உண்மை இல்லாத இடத்துல என்னத்த பேசுறதுன்றது கேள்வி. இது ஒரு பக்கம் என்னோட புரிதல். இன்னொரு பக்கம் மக்கள சந்திக்கணும், இல்ல மக்கள் கிட்ட போய் ஒரு கருத்த சொல்லணுன்றதுக்கு தான் ஊடகம் அத்தியாவசியம். இன்னைக்கு நீங்க கரூர் துயரத்துக்கு அப்புறம் 2 நாள்ல விஜய் சார் வெளியிட்ட வீடியோவா இருக்கட்டும், இல்ல கரூர் மக்கள் கிட்ட வீடியோ கால் பேசினதா இருக்கட்டும், இல்ல கரூர் மக்கள் சென்னைக்கு வந்ததா இருக்கட்டும். இதுல எத்தன வந்து பிரஸ் ரிலீஸ்? விஜய் சார் மக்களுக்கு அவங்க பேஜ்ல ஒரு வீடியோ போட்டா, அது எல்லா சேனல்லயும் தான் வருது. எல்லா மக்களுக்கும் போய் சேருது. கரூர்ல வீடியோ கால் பேசினதோ, இல்ல காவல்துறையினால் மரணம் அடைஞ்ச அஜித்குமார் வீட்டுக்கு விஜய் சார் போனதோ, இல்ல மகாபலிபுரத்துல கரூர் மக்கள சந்திச்சதோ, பிரஸ் மீட்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கூட பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா, அந்த மக்கள தொரத்தி சென்று வீடுகள்ல பைட் எடுத்தது யாரு? அப்போ நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்த விஜய் சார் சொல்லும்போது அது போகுது. மக்கள் கூட பெர்சனலா பேசணும்னும் போதும் அது போகுது. ஸோ மக்கள்கிட்ட போக வேண்டியது போகுது. அதையும் தாண்டியும் போகுதுன்னும் போது, அது ஒரு வேலைய செய்ய வேண்டியது ஒரு அவசியம் கிடையாது. நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுதான் ஒரே மோடஸ் ஆப்பரண்டி. அதுதான் ஒரே வழின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு வழி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்லயே கட்சி வளர்ப்பாங்க. கட்சி வளர்க்கறது இன் த சென்ஸ் கட்சிய ஆக்டிவா வச்சுப்பாங்க. சில பேர் ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் குடுப்பாங்க. சில பேர் வந்து ஒரு ஒரு ஈவென்ட் வாசலையும் பிரஸ் மீட் குடுப்பாங்க. உட்காந்துக்கிட்டு ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் குடுக்குறவரு பத்திரிக்கையாளர் என்ன நீ குரங்கு மாரி தாவரன்னு கேட்ட கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து ஒருத்தர் ஒரு பிரஸ் மீட்ல இருந்த ஒரு செய்தியாளர சகட்டமேனிக்கு ஒருமையில பேசி 3 பேர் அவரை தாக்கி பதியப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்படியே பரபரப்பா இருக்கிறவங்களுக்கு இது தேவை. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வு நோக்கிய அரசியலுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. மக்களோட மனச புரிஞ்சுக்கிறது, தேவைய தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான வேலை பார்க்கறது தான் ஆரோக்கியம், அவசியம் நான் நினைக்கிறேன். அது இல்லன்னா தப்பு. இது இல்லன்னா தப்பு இல்லன்னு சொல்றேன். இல்ல மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளும். இப்போ அதுதான் பொதுவா பதில் வந்து சொன்னேன். கரூருக்கு அவர் போட்ட வீடியோ மக்களுக்கு போயிடுச்சே. ஓகே. கரூர்ல போட்ட வீடியோ போயிடுச்சு அப்டின்றீங்களா? ஆனா வந்து மறுக்கப்பட்ட விஷயம். அதாவது வந்து நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஃபேஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, நாங்க வந்து இத்தன இடங்கள்ல வந்து முன்னதா வந்து குடுத்திருந்தோம். நாங்க வந்து போலீஸ் கிட்ட குடுத்திருந்தோம். எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டிருந்தோம். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இத்தன இடங்கள்ல நாங்க கேட்டோம். மறுத்துட்டாங்க அப்டின்ற ஒரு விஷயம் இல்லையா? இப்ப குறிப்பா வந்து நீங்க டிசம்பர் மந்த் வந்து தாவேகா ஒரு சேலம்ல ஒரு மாநாடு நடத்துறதுக்காக கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு வந்து போலீஸ் சொன்ன காரணமா வந்து 3ஆம் தேதி வந்து திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏத்த போறோம். அதனால வந்து 4ஆம் தேதி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு
4ஆம் தேதி இது நடத்த போது, 3ஆம் தேதி வந்து திருவண்ணாமலையில விளக்கு. அதனால உங்களுக்கு அன்னைக்கு குடுக்க முடியாதுன்னு. இது வந்து எங்கள மூலம் இப்ப வெளியில கேட்கறதுனால தான் எங்களுக்கு தெரியுது. அதனால தான் மக்களுக்கும் தெரிய போகுது. இத வந்து நீங்க தாவேக்கால இருந்து யாராவது வெளியில வந்து சொன்னா தான், இல்ல வந்து தாவேக்கா தலைவரே சொன்னால் மட்டும் தானே மக்களுக்கு தெரியும். இல்லன்னா நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி மீண்டும் எழுந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து தாவேக்கா பத்தி நான் ரசிக்கிற ஒரு விஷயம், தே டோன்ட் கம்ப்ளைண்ட். அவங்க வந்து இப்போ வந்து ஐயோ ஐயோ எங்களை விடமாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, திஸ் கம்ப்ளைனிங் மேட்டர் இஸ் த வே. ஆனா அவங்க எப்படின்னா தீர்வு நோக்கியே போறாங்க. இப்போ நீங்க வந்து கரூர்ல நடந்த துயரமா இருக்கட்டும், அங்க நடந்த மீடியா ட்ரையல்ஸா இருக்கட்டும், இல்ல அடக்குமுறைகள், இல்ல வந்து செய்தியை திரிச்சதா இருக்கட்டும், இல்ல ஒரு நபர் ஆணையத்தையும் எஸ்ஐடியையும் வந்து இங்கேருந்து மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மீடியால கதறது ஒரு ஆப்ஷன். தீர்வு கிடையாது. இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட கவனத்தை ஈர்த்து, ஆமா இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது அது தீர்வு. இங்க மீடியா ட்ரையல்ல போகணுமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ட்ரையல்ல உட்காரணுமான்ற சாய்ஸ்ல உங்க கோர்ட் ட்ரையலை சூஸ் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல பிரச்சனை. இதுக்கான ஒரு தீர்வு தான் செப்டம்பர் 19ஆம் தேதி கரூர் துயரத்துக்கு முன்னாடியே எஸ்ஓபி கேட்டிருக்கு தாவேகா கோர்ட்ல. இன்னைக்கு அந்த எஸ்ஓபி கொடுத்தாக வேண்டிய கட்டத்துல ஆட்சியாளர் வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு இவங்க கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. ஆனா தாவேக்காவின் முயற்சி, ஒரு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு எல்லாரும் வீடியோ போடுறாங்க. தாவேக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்தியாவில் இவ்வளோ ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, எந்த மாநிலத்திலயோ இந்த ஒன்றியத்திலயோ வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இல்லை, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் எல்லாரும் போடணும், நீங்க ஒரு சட்டம் கொடுங்கன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு ரூலிங் கேட்கறாங்க. இந்த மாதிரி மீடியால பேசிக்கிட்டு மேடையில பேசிக்கிட்டு இருக்கவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனையை தீர்த்துறாம எப்படி அதை உயிர் போட வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வழி, பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வழி. அது புதுசுன்றதால நமக்கு புரியல, புரியும். கம்ப்ளைண்ட்ஸ் தீர்வு இல்லை, தீர்வு நோக்கி வர்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லை. அதனால இது எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும். இவங்க சொல்ற எல்லாத்தையும் தாண்டி தாவே களத்துக்கு வருது, மக்களை சந்திக்குது, வெற்றி பெறுது. அது எப்படின்னு புரியல அவங்களுக்கு. காரணம் அவங்க இந்த அரசியல் பண்றவங்க. இப்ப கிட்டத்தட்ட முன்னாடி எல்லாமே வந்து தாவேக்கா தலைவரோட ஸ்பீச்ச கேட்க எல்லாருமே ஆவலா இருப்போம். அப்ப வந்து 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள் பேசும்போது வந்து ஒருவித ஏமாற்றத்த குடுத்துச்சு. ஆனா இந்த காஞ்சிபுரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் பேசியிருக்காரு தாவேக்கா தலைவர். இத எப்படி பார்க்குறீங்க? இத வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அரசியல்ல? இல்ல நீங்க வந்து விஜய் சாரோட ஒரு பெரிய ஃபேனுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்க வந்து 10 நிமிஷமா, 3 நிமிஷமா, 30 நிமிஷமான்னு பார்க்குறீங்க. நான் அவர் சொல்ல வர கருத்து அந்த மேடைக்கு கரெக்டா இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறேன். அவர் எப்பயுமே எந்த மேடைக்கு எவ்வளோ தேவை, அதை எப்படி சொல்லணும், மக்களுக்கு புரியணும், அதை தெளிவாக கொண்டு போய் கன்வே பண்ணுறாரு. நான் அதை தான் ரசிக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், எந்த மேடையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அஜித்குமார் அவர்களுக்காக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 3 நிமிஷம் தான் பேசினார். ஆனால் அந்த 3 நிமிஷம் முடிவில் அஜித்குமாருக்கும் அவரை போன்ற காவல்துறை மரணத்தில் இறந்த 25 குடும்பத்துக்கும் என்ன நியாயம் எதிர்பார்க்கப்படுதுன்னு அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. போய் மைக்கு நீட்டினீங்கன்னா கரெக்டாக சொல்கிறோம். இன்னைக்கு அதே மாதிரி இந்த ஈவெண்ட்லேருந்து வெளில வரும்போது சுங்கோர் சத்திரம் காஞ்சிபுரம் ஈவெண்ட்டில் அங்கே என்ன பேசணும், மக்களுக்கு என்ன சொல்லணுன்றது தெளிவாக சொல்கிறாரு. அதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் நான் ரொம்ப படிச்சதில்லை, ஆனால் இதை தான் சொல்கிறாரு. நான் ரொம்ப படிச்சதில்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வாக்கு, நான் இப்படி தான் சொன்னார், நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மக்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்கிறாரு, அதை மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ டைம் டியூரேஷன் மேட்டர் இல்லை, நான் இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். அந்த கருத்து கரெக்டாக போய் சேருதா, கண்டிப்பாக சேருது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு வார்த்தை நீங்கள் தற்கூரின்னு ஒரு நேரம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுவீங்களா மக்களை, சொல்லக்கூடாதுன்னு உள்ள கட்சியிலே சொல்றாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு எல்லா கட்சிக்குள்ளேயும் பத்தி எரியுது. இது என்னதான் சொல்லிட்டாரு, ஐயோ எங்களை சொல்லிட்டாருன்னு எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து எதை பண்ணணுமோ சரியா பண்றாரு. நம்பர்ஸ் படி போல நானும் அவரும் சொல்றேன். ஓகே. இப்போ வந்து காஞ்சிபுரத்துக்கு அடுத்து தாவேக்கா தலைவர எப்ப வெளியில பார்க்கலாம்? அப்படின்ற ஒரு இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க பார்ப்பீங்க. அடுத்து வந்து சில காலேஜஸ்ல ஈவென்ட் இருக்கு. அந்த எஸ்ஓபிஸ்க்காக கேஸ் நடக்குது. எஸ்ஓபிஸ் ஒன்ஸ் கிளியர் ஆன உடனே நீங்க சேலம் கூட்டம் பார்ப்பீங்க. சேலம் போன்ற பொதுக்கூட்டங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நிர்வாகிகள், நலிவடைந்தோர், அந்தந்த பெல்ட்டுக்கு வந்து ஒரு பூர்வாங்கமா வந்து ஒரு தொழில் இருக்கும். அதுல நலிவுற்றோர், இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரையும் வந்து அந்தந்த இடத்துல சந்திச்சு அவங்கள இன்வைட் பண்ணி தான் அந்த உள்ளரங்க கூட்டங்களும் நடக்குது. ஸோ அது ரெகுலராக நிறைய உள்ளரங்க கூட்டங்களும் பார்ப்பீங்க, பொதுக்கூட்டங்களும் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்வைட் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஓகே. உள்ளரங்கு கூட்டத்துல வந்து நலிவடைந்தவர்கள் இருந்தாருங்க அப்படின்றீங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து அங்க யாருமே பொதுமக்கள் கிடையாது. எல்லாம் கட்சி தொண்டர்கள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இல்லை, அது அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் புரியுது. நீங்கள் பொதுமக்களே ஒரு கூட்டத்தில் பார்க்கும்போது கூட அந்த கட்சி இப்படி கொண்டாடுறாங்களா, இவங்க பொதுமக்கள் தானா, பின்ன அப்படி இல்லையே. நம்ம தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள்னு சொல்கிறோம், அவங்கள பொதுமக்கள்ன்ற வார்த்தையில தான் சொல்ல போறீங்க. நாளைக்கு அந்த 6.5 கோடி வாக்காளர்களும் ஒரு அதீதமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்காக்கு வாக்கு போட்டால் நீங்கள் அவங்களை பொதுமக்கள் சொல்வீங்களா, இல்லை தமிழகமே தாவேக்கான்னு சொல்வீங்களா? அப்படிதானே இருக்கு. அந்த மக்கள் பொதுமக்கள் தான், அவங்க அவரை கொண்டாடுறாங்கன்னும் போது அப்படி தெரியுது.
பரவாயில்ல, உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா அதுவே எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்றேன். ஐ மீன் உங்கள இல்ல, மத்தவங்கள. இட்ஸ் ஓகே சார். நோ இஷ்யூ. சார் இப்போ வந்து அதில குடுத்திருந்த வாக்குறுதிகள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில வந்து எல்லாருக்கும் வீடு, எல்லோருக்கும் இருசக்கர வாகனம், ஒரு படி மேலே போய் வந்து கார் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்றது வந்து பொருளாதாரத்தில அந்த அளவுக்கு வந்து தமிழகத்த நாங்க வந்து முன்னேத்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்கும் வீடு அப்படின்றது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப வந்து தமிழகத்தில இருக்கிற கடன் சுமை உங்களுக்கு தெரியாத ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்ல இவ்வளோ கடன்ல வந்து அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வீடுன்ற ஒரு வார்த்தைக்கு உரிமை இல்லையா? இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வீடுன்றது கண்டிப்பா. உரிமை தானே. அந்த வீடுன்றதோ இல்ல ஒரு இருசக்கர வாகனம்ன்றதோ ஒரு எட்டாக்கனியா தூரத்து கனவா இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த நிலைமையில இந்த கூட்டம், இந்த மக்கள் இவ்வளவு பெரிய பாப்புலேஷன், இவ்வளவு வளர்ந்த மாநிலம் சொல்லப்படுற இடத்துல அப்படி ஒரு பெரும் ஜங்க் இருக்கிறாங்களே, அப்படி ஒரு பெரும் பாப்புலேஷன் மக்கள் தொகை ஒரு சொந்த வீடோ ஒரு இருசக்கர வாகனமோ ஒரு கனவா இருக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க என்ன லட்சத்துல ஆண்டு இருக்கீங்கன்றது ஒரு பேராமீட்டரா இதை வச்சு ஸ்கேல் பண்ணி பார்த்துக்கங்க. தவிர ஒரு இலவசமா வீடோ பைக்கோ கொடுக்குறேன்னு சொல்லலை. அது தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவர் சொன்னது இங்க எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடுன்ற உரிமை இருக்கு, எல்லாரும் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும், கார் வேணும்னாலும் அவங்க வாங்கணும். அதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றதுதான் இந்த ஆட்சியோட வேலையா இருக்கும். அது வாக்குறுதி இல்லை, அந்த கட்சியோடைய விஷன், அந்த தலைவருடைய விஷன். இந்த கட்சி இந்த ஆட்சியை நோக்கி போனா எதை நோக்கி செயல்படும், நீங்க நாளைக்கு ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கணும்னா எங்க போயிருக்கோன்றது அதுதான் அந்த ஒரு வழி. அந்த ரூலிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு பேப்பர்ல மார்ஜின் எதுக்கு போடுறோம், நம்ம கரெக்டா எழுதுறோமான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு அளவுகோல். அது போன்ற ஒரு வரி தான் இந்த கொள்கைன்னு சொல்றாங்களா. அதே போல அந்த கட்சியோட விஷன் ஃபார் த மேனிஃபெஸ்டோ இல்ல ஃபார் த ரூல் டு கம். இப்போ இந்த கட்சியில சம்பாதிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த சம்பாத்தியம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கா? இல்ல. போதுமான வேலை வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. வேலை வாய்ப்பு வேணும்னா அதற்கு தேவையான அளவுக்கு நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸோ கம்பெனிஸோ இருக்கணும். அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இருக்கா? இல்ல. அப்படியே இருக்கிற கம்பெனிகள்ல நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்குதா? இல்ல. இது இன்னைக்கு நிலவரம். நாளைக்கு புது புது டெக்னாலஜிஸ் வரும்போது அதுக்கு இந்த மாநிலத்துக்கு ஒரு பாலிசி இருக்கா? இல்ல. சரி, படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க எதை படிச்சா வேலைக்கு கரெக்டா போக முடியும்? இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கும் இந்த கல்விக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கல்வி தகுதிகள் பத்துதா? இல்ல. தெருவுக்கு தெரு இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து வச்சிருக்கோம். எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. எல்லா இன்ஜினியர்ஸும் இன்ஜினியரா தான் வேலை பார்க்கறாங்களா? ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை பார்க்கறது யாரு? இன்னைக்கு ரேபிடோ ஓட்டலாமா ஓட்டக்கூடாதான்னு தெரியாம வண்டிகளை சீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அடிப்படையில ஒரு பையன் இன்ஜினியரிங் படிச்சு நான் இன்ஜினியரா வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் ஒரு கிக் எக்கானமில படிப்பு அவசியமே இல்லை, ஒரு 10வது படிச்சவங்க கூட அதை செய்ய முடியும். அப்படி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குன்னா இப்ப இந்த மார்க்கெட் தப்பா, இந்த ஜாப் மார்க்கெட் தப்பா, இந்த பினான்ஸே இந்த ஸ்டேட்டோட மாடலே தப்பா, இல்ல படிச்ச படிப்புல தப்பா? இங்க தப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ இதை சரி பண்ணணும்னா முதல்ல நம்மளுடைய கல்வியை மாற்றணும். கல்வியை மாற்றணும்னு இப்போ நாளைக்கு வந்து புது டெக்ஸ்ட் புக் போட்டுருவாருப்பா, நாளைக்கே காலேஜ் சிலபஸ் மாத்திடுவாரு, அவசியம் இல்லை. இந்த மார்க்கெட்ல நீங்க படிச்சு முடிச்சதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் என்னன்னே தெரியாதவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு படிப்பு இருந்தா அவனுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அவன் இந்த மார்க்கெட்டுக்கு தேவையான இடத்துக்கு போய் நின்றுடுவான். அவன் படிச்சுட்டானா அந்த வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவனை தான் ஒரு எக்யூப்டு, ஒரு எம்ப்ளாயபிள் டிகிரி ஹோல்டர்னு சொல்றோம். பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கிறது இல்லை, அந்த எம்ப்ளாயபிலிட்டி இருக்கான்றது கேள்வி. அவன் எம்ப்ளாய் ஆயிட்டான்னா அவனுக்கு ஒரு வருமானம் வந்துடும். அப்போ குடும்பத்துக்கு ஒரு டிகிரி ஹோல்டர்ன்றது இந்த வருமானம் ஈட்டக்கூடிய டிகிரி ஹோல்டர். அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு ஒரு குடும்பத்திலும் ஒரு நிரந்தர வருமானம். இந்த நிரந்தர வருமானம் ஒருத்தர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவன் சம்பாதிச்சுக்கிட்டோம், அவனுக்கு பிடிச்சதை செலவு பண்ணட்டும், மிச்சம் இருந்து அவன் ஒரு வீடு வாங்கட்டும். அவன் கொரட்டூர்ல வாங்குறானா குளத்தூர்ல வாங்குறான்றது அவன் பிரச்சனை. நாளைக்கு போயஸ் கார்டன்ல வாங்குறானா இல்ல புதுச்சேரியில் வாங்குறான்றது அவன் பிரச்சனை. ஆனா அவனுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவோம். அவன் அந்த இடத்துக்கு போகும்போது அவன் வீடு வாங்கிக்குவான், அவன் பைக் வாங்கிக்குவான், தேவைப்பட்டா காரும் வாங்கிக்குவான். பைக் 30,000 பைக்காகவும் இருக்கும், 3 லட்ச ரூபாய் பைக்காகவும் இருக்கும். இந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறத தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களை எனேபிள் பண்ற எக்கானமின்னு சொல்றது. இங்க அப்படி இல்லாம மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன், நீ மாசம் மாசம் வந்து பிச்சை எடுத்துட்டு என்கிட்டன்னு சொல்றதுல என்ன பாலிசி இருக்கு? 2022 நீங்க 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த 1000 ரூபாயில ஒரு அரை மாசம் மளிகை சாமான் ஒரு ஏழை குடும்பம் வாங்கணும்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மளிகை சாமான் வாங்க முடியாதே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க பால், அரிசி, தயிர், காய்கறி, இல்ல சிக்கன், முட்டை எல்லாம் வாங்கி ஒரு நாள் தள்ளிட முடியுமா 1000 ரூபாயில? அப்ப அந்த 1000 ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஒரு கிராம் தங்கம் அன்னைக்கு 7000 ரூபாய், இன்னைக்கு 11,500 ரூபாய். அன்னைக்கு 1000 ரூபாய் மதிப்பு இன்னைக்கு 1000 ரூபாய் மதிப்பும் சரியில்லையே, சமம் இல்லையே. அப்ப நீங்க கூட கொடுக்கலையே, கூட கொடுக்கலாம் இந்த 1000 ரூபாய் பிரயோஜனம் இல்லையே. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ. நாளைக்கு அவன் அந்த வாழ்க்கையை காலேஜை விட்டுட்டு உலகத்துக்கு ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது இந்த 1000 ரூபாய் அவனுக்கு இருக்கவும் இருக்காது. அந்த 1000 ரூபாய் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்க? அப்ப இந்த இடத்துல புதுசா இந்த மார்க்கெட்ல நாளைக்கே வந்து ஏஐ வருது, டேட்டா வருது, ஒரு மிஷின் லேர்னிங் வருது. இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு படிப்பு இல்லை.
அப்படி ஒரு பிசினஸும் வரமாட்டேங்குது. வர்றது பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. ஒரு சாதாரண ஒரு ஏசி ரிமோட்ல இருந்து ஒரு 10 கோடி ரூபாய் கார் வரைக்கும் இன்னைக்கு ஒரு செமிகண்டக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த செமிகண்டக்டர் சிப்பை செய்யறதுக்கு இந்தியாவில் ஒரு ப்ராப்பரான கம்பெனி கிடையாதுங்க. 150 கோடி பேர் இருக்கும். சவுத் கொரியாவும் சைனாவும் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான். தாய்வான் அம்மத்துண்டு நாடு, அது ஒரு நாடே இல்லை. அங்கதான் அவ்வளவு பேரும் மேனுஃபேக்சரிங் பண்றான். அப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த நாட்டை? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு இருந்த தெளிவால தான் அவன் காலேஜ் கட்டினா, ஸ்கூல்ல படிக்க வச்சான். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல தோத்தாலும் சர்வீஸ் செக்டார்ல மேம்பட்டோம். இன்னைக்கு இங்க நிக்கிறோம். இந்தியாவோட முதன்மை மாநிலமா நிக்கிறோம். இன்னைக்கு தப்ப விட்டீங்கன்னா 2035 நம்மளும் ஒரு பீகார் தான். 2045 நம்மளும் ஒரு சொமாலியா தான். இங்க எதுல இருக்கு உங்களோட விஷன்? அக்ரிகல்ச்சர்ல இருந்து, மெடிசன்ல இருந்து, ஒரு ஆட்டோமொபைல் செக்டார்ல இருந்து, ஒரு மொபைல் கன்சப்ஷன்ல இருந்து, ஷேர் மார்க்கெட்ல இருந்து, நீங்க எதை உங்க மீடியா எடுத்தாலும் நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்ல அப்கமிங் செமிகண்டக்டர் தான் அதை ரூல் பண்ண போகுது. எதுவுமே தெரியாம வெறும் ஒரு கன்சம்ஷன் எக்கானமி வச்சுக்கிட்டு எப்படா முன்னேற்ற போறீங்க? எதை தாண்டா நீங்க உலகத்துக்கு செஞ்சு கொடுக்க போறீங்க? வாங்கிட்டே இருப்பீங்களா நான் கேட்கிறேன். இது புரியுதான்றதான் என் கேள்வி அடிப்படையில். இந்த கேள்வியாவது புரியுதா? அப்புறம் தானே பதில் சொல்ல முடியும். சோ இதை பத்தி பேசாத ஒரு அறிவு திருவிழா. அது எப்படி அறிவு திருவிழா? அங்க நீங்க வந்து ஒரு டிராமா போட்டு கொண்டாடிப்பீங்க, வெறுமனே எதிர்க்கட்சியை திட்டிட்டு போவீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சியில? இந்த கேள்விதான் அவர் கேட்கிறாரு. இதுக்கான தீர்வு அவர்கிட்ட இருக்கிறதால தான் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு சொல்றேன்.